ஹாய் வியூவர்ஸ், நியூமராலஜி பேஸ்டில் ஐபிஎல்லுடைய எல்லா மேட்சஸ்க்கும் நம்ம டீம் ப்ரெடிக்ஷன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஐபிஎல்லுடைய 37வது மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் பஞ்சாப் கிங்ஸும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரும் மோதுறாங்க. ஏப்ரல் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 3:30 மணிக்கு அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நடந்த பிபிகேஎஸ் வெர்சஸ் ஆர்சிபி மேட்ச்சில் பார்த்திங்கன்னா மழை வந்துருச்சு. அதனால் பார்த்திங்கன்னா மேட்ச் நடக்குமா இல்லைன்னு தெரியலை. டைம் பார்த்திங்கன்னா ஆகிட்டே இருந்துச்சு. ஓரளவுக்கு மேலே பார்த்திங்கன்னா மேட்ச் ரொம்ப லேட்டாக தான் நடக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னா டெலகிராம் சேனலில் ட்ரீம் 11 ஸ்கிப்புன்னு போட்டேன். ட்ரீம் 11 சரி, மேட்ச் ப்ரெடிக்ஷன் சரி, ஸ்கிப்புன்னு போட்டேன். ஏன்னா நம்ம ட்ரீம் 11 எடுத்தது பார்த்திங்கன்னா 7:30 மணி டைம் வச்சு தான் பார்த்திங்கன்னா எடுத்திருப்போம். ஸோ மேட்ச் தள்ளி போகுதுங்கிறப்ப அது எப்படி 12 மணியே கிராஸ் ஆகும். 12 மணி கிராஸ் ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டேயில் வந்துடும். ஸோ அப்போ நம்ம எடுத்துருக்கக்கூடிய ப்ரெடிக்ஷனுங்கிறது அக்யூரேசி சரியாக வராது. எதுவுமே பார்த்திங்கன்னா சரியாக ஒர்க் ஆகாது. ஓரளவுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி நடக்கக்கூடிய நேரத்தில் மட்டும்தான் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா நம்ம விக்கெட் எடுப்பாங்க சொல்லியிருந்தோம். அதாவது 2 விக்கெட்டுமே எடுப்பாங்க சொல்லியிருந்தேன். சாகலாக இருக்கட்டும், ஹர்ஷ்தீப் சிங்காக இருக்கட்டும், மார்க்கோ ஜான்சனாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா விக்கெட் எடுத்திருந்தாங்க. அதாவது ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்ம சொன்னதான் நல்லா நடந்துருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃபில் பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகலை. அதுக்கு ரீசன் என்னென்னா, இப்போ ஒரு நாள் 12 மணி ஸ்டார்ட் ஆனதான் அடுத்த டேங்கிறது கிடையாது. அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அந்த டேயோடைய ஆதிக்கம் வந்துடும். இப்போ நான் ஜாஸ் ஏர்செல் விட்டு விக்கெட் எடுக்க மாட்டார், அவருக்கு சுமாராக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா அவர் 3 விக்கெட் எடுத்தார். எந்த டைமில் எடுத்தாருன்னு கேட்டிங்கன்னா 11:30 மணிக்கு மேலே தான் எடுத்தார். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு புரியும். இதனால தான் நான் ட்ரீம் 11 ஸ்கிப்பு கொடுத்தேன். அது எத்தனை பேர் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி டீமை மாற்றி போட்டிங்கன்னு தெரியலை. ஏன்னா ஓவர்ஸ் வேறு கம்மி பண்ணிட்டாங்க. வெறும் 14 ஓவர்ஸ் தான் கொடுத்தாங்க. அப்படிங்கிறப்போ மேட்சோட அப்ரோச்சே பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம எடுத்துருக்கக்கூடிய ப்ரெடிக்ஷனுங்கிறது அந்த மாதிரி எடுத்துருக்க மாட்டோம். அந்த 20 ஓவர் தான் எடுத்திருப்போம். அப்படிங்கிறப்ப நம்ம சொன்ன விஷயங்கள்ல எல்லாமே கரெக்டாக நடக்காது. ஒரு சிலது மட்டும்தான் கரெக்டாக நடக்கும். இதில் என்ன பெரிய பிரச்சனைனா, நம்ம விளாட மாட்டாங்க சொன்ன பிளேயர்ஸ் விளாடுறாங்க, விளாடுவாங்க சொன்ன பிளேயர்ஸ் விளாடாமல் போயிடுவாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். ஸோ எப்போயுமே வீடியோ ப்ரெடிக்ஷன் வீடியோ பார்க்குறீங்க. அதே ஒருவேளை மேட்ச் நேரம்லாம் தள்ளி போச்சுன்னா நீங்கள் அதை வச்சு டீம் போடாதீங்க. உங்கள் இஷ்டத்துக்கு போட்டுக்கோங்க. இப்போ இன்றைக்கி மேட்சை பற்றி பார்க்கலாம். ஏப்ரல் 20ஆம் தேதி பார்த்தோம்னா 2-6 காம்பினேஷன், அதாவது சந்திரனு சுக்கிரனு சேர்ந்த காம்பினேஷன். அதுபடி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கல. ஃபஸ்ட்டு பிபிகேஎஸ் பஞ்சாப் கிங்ஸில் பார்த்தோம்னா பிரியன் சாரியா பெரிய இன்னிங்ஸ் இன்றைக்கி ஆட மாட்டார். வந்த உடனே கூட அவுட் ஆகிடலாம். அடுத்தது பார்த்தோம்னா பிரப் சிம்ரன் சிங்கு ஒரு 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஸ்ரேயாஸ் ஐயர் ஒரு 30+ ரன்ஸ் அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். இது வரைக்கும் லாஸ்ட்டாக நடந்த மேட்சஸில் எதுலேயுமே சரியாக விளையாடலை ஸ்ரேயாஸ் ஐயர். இந்த மேட்ச்சில் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ட்ரீம் டீமே அவர் வரலை. இந்த மேட்ச் ட்ரீம் டீம் வந்துடுவார். அடுத்து பார்த்தோம்னா ஜாஸ் இங்கிலீஷு 2 மேட்சை இறக்கி விட்டாங்க. ஆனால் ஒரு மேட்ச் கூட சரியாக விளையாடலை, சொதப்பிட்டு தான் போனார். இந்த மேட்ச் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜாஸ் இங்கிலீஷ்டேருந்து ஒரு 25+ ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். அடுத்து பார்த்தோம்னா நேகல் வதேரா கடந்த சில போட்டிகளாக பார்த்திங்கன்னா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கார். இந்த மேட்சும் அதே மாதிரி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம்னா சசங் சிங் ஒரு டீசெண்டான இன்னிங்ஸ் ஆடுவார். அடுத்ததாக பார்த்தோம்னா மார்க்கஸ் ஸ்டோயினிஸு. நான் பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச் ப்ரெடிக்ஷன் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த ஸ்டோயினிஸ் என்னைக்கு விளையாடுவார் நான் சொல்கிறேன். அன்றைக்கி நீங்கள் எடுத்தால் போதும்னு சொல்லியிருப்பேன். ஒரு மேட்ச் மட்டும்தான் ட்ரீம் டீமே வந்திருந்தார் இத்தனை மேட்சஸில். அந்த மேட்ச் பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஓவரில் ஒரு 4 6 அடித்தனால மட்டும்தான் வந்தார். அந்த மேட்ச்சுமே கூட ஒரு பெருசாக விளாண்டார்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி இந்த மேட்ச்சில் மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் அவரோட பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸை பிபிகேஎஸ்காண்டி கொடுப்பார். பேட்டிங் வந்தாலும் ஒரு 30+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பவுலிங் கொடுத்தாங்கன்னா பவுலிங் போடும் பட்சத்தில் நீங்கள் 2 விக்கெட் அதுக்கு மேலே கூட எடுப்பார். இது ஸ்டோயினிஸுடைய டேவாக கூட இருக்குன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த டேட்டில் ஸ்டோயினிஸுக்கு நல்லா இருக்கும். கிரக அமைப்புகள்லாம் நல்லா இருக்கும். ஸோ அவர் பெர்ஃபார்ம் பண்ணுவார் நல்லா. அடுத்ததாக பார்த்தோம்னா ஹர்ப்ரீத் பிரார் 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம்னா யஷ்வேந்திரா சாகர் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். போன மேட்ச் விக்கெட் எடுப்பார் சொல்லி விக்கெட் எடுத்தார். அதுக்கு மொதல் மேட்ச் 4 விக்கெட் சொல்லி அப்போயே எடுத்தார். இந்த மேட்சுமே பார்த்திங்கன்னா விக்கெட் எடுப்பார். யஷ்வேந்திரா சாகர் 2 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா மார்க்கோ ஜான்சன் எல்லா மேட்சுமே ஒரு பெஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்திருக்காரு. இந்த மேட்சும் அதே மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பார். பவுலிங் போடும் பட்சத்தில் 2 விக்கெட் எடுப்பார். பேட்டிங் வந்தாலுமே ஒரு 20-25 ரன்ஸ் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவருக்கு. அடுத்து பார்த்தோம்னா சேவியர் பேட்லெட் போன மேட்ச் 1 விக்கெட் எடுப்பார்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 1 விக்கெட் எடுத்திருந்தார். இந்த மேட்ச் 1 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம்னா ஹர்ஷ்தீப் சிங்கு 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆர்சிபியில் பார்த்தோம்னா பில் சால்ட்டு லாஸ்ட்டாக ஒரு 2 மேட்ச் சரியாக விளாடலாம். லாஸ்ட் மேட்ச் சரியாக விளாடலை. வந்த உடனே அவுட் ஆகிட்டார். இந்த மேட்ச்சில் நல்லா விளாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பில் சால்ட்டிலேருந்து ஒரு 30+ ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். அடுத்து பார்த்தோம்னா விராட் கோலி போன மேட்ச் வந்த உடனே அவுட் ஆகிட்டார். இந்த மேட்ச் நல்லா விளையாண்டுவார். விராட் கோலிட்டேருந்து ஒரு 25+ ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தோம்னா ரஜத் பட்டிதர்
அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து டீசெண்டாக வந்து இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா லியாம் லிவிங்ஸ்டன். இது வரைக்கும் நான் வந்து ஐபிஎல் மேட்ச்சில் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் நான் லியாம் லிவிங்ஸ்டன் வந்து கொடுத்துருந்தேன், கேப்டனில் கொடுத்துருந்தேன். அதுவும் அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 50 வந்து அடிச்சிருந்தார். நான் அன்றைக்கி வந்து ஒரு 50 அடிப்பாருன்னு சொல்லியிருந்தேன், எனக்கு வந்து அடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த மேட்சும் வந்து சரியாக வந்து விளையாடலை. நம்மளும் பார்த்தீங்கன்னா அவர் எந்த மேட்சுமே வந்து ட்ரீம் டீம் வந்து கொடுக்கவே வந்து இல்லை, சரியாக விளையாட மாட்டார்னு தான் சொல்லியிருந்தோம். இந்த மேட்ச்சில் லியாம் லிவிங்ஸ்டன் வந்து நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. பேட்டிங் வரும் பட்சத்தில் 30+ ரன்ஸ் வரைக்கும் அடிப்பார். பவுலிங் போட்டார்னா 1லேருந்து 2 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இந்த மேட்ச்சில் அவருக்கு வந்து இருக்குது. அடுத்து வந்து பார்த்தோம்னா ஜித்தேஷ் சர்மா, அவருக்கு கொஞ்சம் சுமாராக தான் வந்து இருக்கும். அடுத்தது குருணால் பாண்டியா, 1லேருந்து 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து வந்து புவனேஸ்வர் குமார், அவரும் 1லேருந்து 2 விக்கெட் வந்து எடுப்பார். அடுத்து டிம் டேவிட், போன மேட்ச் நல்லா வந்து விளையாண்டுருந்தார், இந்த மேட்ச்சும் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஒரு 25+ ரன்ஸ் வந்து அவர்கிட்ட வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து பார்த்தோம்னா யாஷ் டயால், அவர் வந்து 1லேருந்து 2 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து ஜாஸ் ஹேசல்வுட் 2 விக்கெட் வந்து எடுப்பார். லாஸ்ட்டாக பார்த்தோம்னா சுயாஷ் சர்மா 1 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 2 டீமில் சேர்த்து யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவான்னு வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ ஸ்ரேயாஸ் ஐயர், ஜாஸ் இங்கிலீஷ், நேஹல் வதேரா, மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், யஸ்வேந்திர சாகல், மார்க்கோ ஜான்சன், அர்ஷ்தீப் சிங், பில் சால்ட், விராட் கோலி, லியாம் லிவிங்ஸ்டன், புவனேஸ்வர் குமார், டிம் டேவிட், ஜாஸ் ஹேசல்வுட், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். இதில் வந்து ட்ரீம் டீம் பிளேயர்ஸ் வந்து அதிகமாக தான் வந்து சொல்லியிருக்கேன். எப்பயும் 11 பேர் வந்து சொல்லுவேன். இதில் பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து எக்ஸ்ட்ரா வந்து சொல்லியிருக்கேன். இது வந்து லைனப்ஸ் விட்டதுக்கப்புறம் நான் டெலகிராம் சேனலில் வந்து கரெக்டாக வந்து கொடுக்குறேன் 11 பேர் வந்து யாருன்னு. நெக்ஸ்ட்டு வந்து டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து யாரெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா பிரப் சிம்ரான் சிங், ஹர்ப்ரீத் பிரார், குருணால் பாண்டியா, சுயாஷ் சர்மா, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. நெக்ஸ்ட் யாரை வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ நேஹல் வதேரா, மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், பில் சால்ட், லியாம் லிவிங்ஸ்டன், இவங்களெல்லாம் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனாக போட்டு நான் சொன்னதெல்லாம் வச்சு ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணி வந்து போட்டிங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் வந்து வின் பண்ணலாம் நீங்கள். இப்போ நம்ம சொன்ன இந்த 22 பிளேயர்ஸை வச்சு தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து எடுத்திருக்கோம். இதில் சேஞ்சஸ் வரும் பட்சத்தில் இந்த ப்ரெடிக்ஷனுடைய அக்யூரசிங்கிறது கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. இந்த லெவலில் எதுவும் சேஞ்சஸ் வந்து இருந்துச்சுன்னா 3 மணிக்கு அப்புறம் டாஸ் போட்டதுக்கப்புறம் நான் அதை வந்து டெலகிராம் சேனலில் வந்து அப்டேட் வந்து பண்ணுவேன். இன்னும் டெலகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணாமல் வந்து இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய்ட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. புதுசாக வீடியோ வந்து பார்க்குறவங்க மறந்துடாமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. வின்னிங் ப்ரைஸஸ் வேணுங்கிறவங்க டெலகிராம் ஐடிக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். அந்த டெலகிராம் ஐடியோடைய லிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். மேட்ச் ரிசல்ட் வேணுங்கிறவங்க டாஸ் போடுறதுக்கு முன்னாடியே வந்து சொல்லிடுங்க. நான் வந்து டாஸ் போட்டதுக்கப்புறம் எந்த டீம் வின்னுன்னு பார்த்துட்டு ரிசல்ட் வந்து அனுப்பிச்சிடுவேன். டாஸ் போட்டதுக்கப்புறம் வந்து மெசேஜ் பண்ணாதீங்க. அப்படி மெசேஜ் பண்ணினா யார் மெசேஜ் பண்ணாலும் நான் அதை வந்து பார்க்க கூட மாட்டேன்.